அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களின் இந்த 3 பொருட்களை நாம் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்னென்ன அந்த 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படின்னு யார் இறந்திருந்தாலும் அவர்கள் தெய்வத்திற்கு ஈடாக நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னா சாமியா தானே போயிடுறாங்க. அவங்களோட பொருளை நம்ம பயன்படுத்துறதுனால எப்படி அவங்க நம்மளை பழி வாங்குறாங்களா? இது என்ன முட்டாள்தனம், மூட நம்பிக்கையா இருக்குது? அவங்க சம்பாரிச்ச சொத்து வேணும், அவங்க கொடுத்த இந்த உயிர் வேணும், ஆனா அவங்க பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதை நான் சொல்லலைங்க. கருட புராணத்துல இறந்தவர்களில் இந்த 3 பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கான காரணத்தையும் சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாம ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தோட தான் நம்ம இருப்போம். அப்படி அவர்களினுடைய நினைவாக நாம நிறைய பொருட்களை எடுத்து வச்சுக்குவோம். அப்படி எல்லா பொருட்களையும் நான் சொல்லலைங்க. குறிப்பிட்ட ஒரு 3 பொருட்களை மட்டும்தான் நாம எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கருட புராணத்துல பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கே ராஜாவாக விளங்கக்கூடியவர் அந்த கருடர். அப்ப அந்த கருடர் ஒரு தடவை துவாரகா வரும்போது கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணரே, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது, என்னுடைய சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் உன்னுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறத நீ கேளு அப்படின்னு. அப்போ நம்ம இறந்தவர்களினுடைய முக்கியமான பொருட்கள் 3 எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பதில் தான் இது. நீங்க இன்றைய தினத்துல கருட புராணத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இதுவும் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நாம சில பாவ செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்னங்க பாவ செயல்? நாம இறந்த பின்னர் நரகத்திற்கு போவோமா சொர்க்கத்திற்கு போவோமா அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், நாம உயிரோடு வாழும் பொழுது சில காரியங்களை ஒருபொழுதும் நாம செய்யக்கூடாது. இது நம்மளுடைய இறந்த பிறகு நாம காட்டேரிகளாக வாழ்வதற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்காக படையல் வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தங்க வீட்டில் முன்னோருக்காக அவங்க படையல் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை நாம போய் சாப்பிடவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயலை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்ப கடல் நீர்நிலைகள், குளத்துல, கங்கை, காவிரி அது மாதிரி இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்கள்ல நிர்வாணமாக குளிக்க கூடாது. இதுவும் மிகப்பெரிய ஒரு பாவத்தை ஏற்படுத்தும், பித்ரு தோஷத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருபொழுதும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தானம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நீங்க அப்படி முன்னோர்கள் வழிபாடு முறையாக நீங்க செய்யல அப்படின்னாலும் அந்த சாபமும் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழும் பொழுதே இந்த தவறுகளை ஒரு பொழுதும் நாம செய்யாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம இறந்த பின்னர் நம்மளுடைய ஆத்மா நிச்சயமாக சொர்க்கத்திற்குத்தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இப்ப இறந்தவர்களிடம் இருந்து எந்த 3 பொருட்களை நாம எடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இறந்தவர்களினுடைய ஆடைகளை நாம பயன்படுத்தக்கூடாது. இது நிறைய பேர் செய்வாங்க. என்னுடைய மாமியார், என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஞாபகார்த்தமா நாங்க இந்த புடவையெல்லாம் வச்சிருக்கிறோம், இது ரொம்ப விலை உயர்ந்த புடவைகள், ஏதோ ஒரு 4 தடவை தான் கட்டியிருப்பாங்க, உள்ள வச்சிருக்காங்க, நாங்க திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம், மருமகள்கள் பயன்படுத்திக்கலாம், இல்ல மகளுக்குத்தான் வேணும்னு போட்டி போட்டு எடுப்பாங்க. கண்டிப்பா இறந்தவர்களினுடைய ஆடைகளை நீங்க பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா
இந்த உலகத்துல வந்து ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது முழுவதுமாக போகாது. அப்ப அவங்களுக்கு அவங்க உடுத்தின இந்த ஆடை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க பிடிச்சுத்தான புடவைகள் அதெல்லாம் வாங்குவாங்க. அப்ப அவங்க ஆடைகளை உடுத்துறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு நாமளே வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால கட்டாயம் இறந்தவர்களினுடைய ஆடைகளை நீங்க தானமாக கொடுக்கலாமே தவிர நீங்கள் ஒரு காலத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது. இப்ப இறந்தவர்களினுடைய புடவை நிறைய இருக்குதுமா, அதையெல்லாம் நாங்க என்ன பண்ணட்டும், போட்டு எரிக்கவா முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அது வேண்டாம். இந்த ஆசிரமங்கள் இருக்கும், இல்லை ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த புடவைகளை வந்து நீங்க தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, இரண்டாவதான விஷயங்கள் என்னன்னா, இறந்தவர்களினுடைய நகைகளை நாம நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ அவங்க ஒரு வளையல் போட்டிருக்கிறாங்க, இப்போ நிறைய தாலி செயின் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா கூட அதை வந்து நீங்க மறு உருவேற்றி நீங்க போட்டுக்கலாம், வேற விதமாக நகையை மாற்றி. இப்போ வளையல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க நகைக்கடன்காரங்க கிட்ட கொடுத்து ஒரு செயினாவோ இல்லை ஒரு வேறு வித வடிவத்தில் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த நகைகளை விற்றுட்டு மறுபடியும் நீங்கள் புதிய நகைகளை வாங்கி போட்டுக்கலாம். அது மாதிரி செய்யலாமே தவிர அவங்க போட்டிருந்த நகைகளை அப்படியே நேரடியாக கழட்டி நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. கண்டிப்பா இறந்தவர்களினுடைய நகைகளை நாம டைரக்டா அப்படியே அணியவே கூடாதுங்க. என்னங்க, அவங்க சம்பாரிச்ச சொத்து வேணும், சுகம் வேணும், எல்லாம் வேணும், அவங்க நகைகள் வேணும் அப்படிங்கிறீங்க, ஆனா அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களே. நகைகள்லாம் எங்க அம்மாவோடதுன்னு பாரம்பரியமா ஒரு சிலர்ல நகைகளை வச்சிருப்பாங்க. நீங்க அவங்க உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த நகைகளை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்கள் இறக்கும்போது அணிந்திருந்த அந்த நகைகள், அவங்கள் உயிர் உடும் தருவாயில் அவர்கள் என்னென்ன நகைகளை அணிந்திருந்தார்களோ அதையெல்லாம் உருக்கி நீங்க வேறு மாதிரி நகைகளை மாற்றி நீங்க செய்து அணிந்து கொள்ளலாம். டைரக்டா அப்படியே அணியக்கூடாது. மூன்றாவது, இறந்தவர்களின் கை கடிகாரம். கையில வாட்ச் கட்டுவாங்க இல்லைங்களா, அப்ப அந்த கையில வாட்ச், அந்த கை கடிகாரத்தை வந்து தயவு செஞ்சு நீங்க பயன்படுத்தவே கூடாது. இறந்தவர்களினுடைய நேர்மறை ஆற்றல், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே இந்த கடிகாரத்துல தான் இருக்கும். அப்போ நீங்க இதை என்ன பண்ணலாம்னா, அவங்கள புதைக்கிறீங்க அப்படின்னா அதுலயே நீங்க குழி தோண்டி அந்த மண்ணோட புதைச்சிடலாம். இல்லையா, இதை வந்து ஏதோ நீர்நிலைகள்ல வந்து விட்டுடலாம். மறுபடியும் நீங்க வந்து அந்த வாட்சை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்க கனவுல வருவாங்க. உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அதனால கண்டிப்பா இறந்தவர்களினுடைய இந்த கடிகாரத்தை, அதாவது கை கடிகாரத்தை பயன்படுத்தவே கூடாது. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு 3 சொல்லிட்டேன். இறந்தவர்களினுடைய ஆடை, இறந்தவர்களினுடைய நகைகள், இறந்தவர்களினுடைய கை கடிகாரம், இது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.